ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வந்து வண்டியில் வந்து மவுத்து தான் பிரச்சனை. அவன் வந்து 70 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த மவுத்தை டைட் பண்ணி பார்த்தானா முடிஞ்சு போச்சு. அது இறங்குதா இல்லையான்னு யாரையும் ஏற்றி செக் பண்ணாக்கா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பஞ்சரு அவுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம், அதே அந்த முடிவிலே இருக்காங்க. அதை அவுத்து இறக்கி செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அவுத்து இறக்கி செக் பண்ணால் எப்படி பார்த்தாலும் ஒரு வீல் இறக்கி ஏற்றணுனாக்கா பஞ்சர்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 300 வந்துடும். ஸோ இறக்கி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இறக்கி ஏற்றி பஞ்சரே இல்லைனாலும் ஒரு ஓட்டை போட்டு விட்ருவாங்க நமக்கே தெரியாமல். எல்லாத்துலேயும் பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் குறை சொல்லலை, யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க. இந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, நிறைய இடங்களில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல, மற்றவங்க பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இறக்கி செக் பண்ணி பார்த்தே ஆகணுன்ற முடிவில் இருந்தது. நான் வேண்டாங்க, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு. அதில் ஏர் லீக் ஆச்சு, திரும்ப அதை டைட் பண்ணிவிட்டு ஏர் பிடிச்சாச்சு. ஓகே கரெக்டு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இல்லைனா நீங்கள் ஒரு 200 வந்து அங்கே இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதில்